ரட்சிக்கணும்ன்ற ஒரே காரணம். இவ்வளவு ஜீவன்கள் இங்க பிறக்க போறா, எல்லா மாவட்டத்திலும் இருக்கா, அவளெல்லாம் ரட்சிக்கிறதுக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும். நான் வர முடியாது, நம்மாழ்வார் வர முடியாது, அதனால நானே நம்மாழ்வாரே நமக்கு இங்க ஆச்சாரியனாக வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிக ஆகாது. ஏன்னா அவர் 1000 மறைகளை பண்ணாரு. இல்ல இல்ல சுவாமி, உண்மையை சொல்றேன். அவர் என்ன பண்ணாரோ அதுதான் தேவர் பண்ணிட்டு இருக்கிறது. அதுதான் இங்க சொல்றோம். அப்போ செய்தற்கு உலகில் வரும் சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கு இசையும் பெரியவர் சீரை. இங்க பெரியவர்னு ஒரு வார்த்தை போட்டாரு. பெரியவர் யாரு அப்படின்னு கேட்டார். ஆழ்வார் இருக்காரு, நம்ம ஆழ்வார். இப்ப இங்க பெரியவர்னு போட்டிருக்காரு அமுதனார். யார் அந்த பெரியவர் அப்படின்னு கேட்டான். பெரியவர் வேற யாரும் இல்லை, நாம தான் இப்ப பெரியவர். நம்முடைய ஆச்சாரியன் திருவடியை பற்றி இருக்கிற வயசானவங்க நாங்க தான் இப்போ. ஆக இங்க சொல்றாரு பெரியவர் என்பதற்கு நிறைய வியாக்கியானங்கள் சொல்றாங்க. ஏன் அவரை பெரியவர்னு சொன்னாங்க? ஒரு முறை நம்ம வேலுக்குடி சுவாமி அவருடைய திருத்தகப்பனாருக்கு ஒரு உபன்யாச தலைப்பு கொடுத்தாங்க. என்னன்னு? யாரு? வேலுக்குடி சுவாமியுடைய திருத்தகப்பனார். அவருக்கு தலைப்பு கொடுக்குறாங்க. என்னன்னா, மூதறிஞரும் பெரியாரும் நீங்க பேசணும் தலைப்பு. மூதறிஞர் பெரியார், மூதறிஞர் அண்ணா பெரியார், இப்படியே தலைப்பு கொடுத்தாங்க அவர்கிட்ட பேச சொல்லி. ரொம்ப அற்புதமா பேசினாராம். அவர் என்ன பேசினாராம்? மூதறிஞர்னா ஒரே அறிஞர் தான், அவர் நம்மாழ்வார் தான். எங்களுக்கெல்லாம் மூதறிஞர் நம்மாழ்வார் தான். அவர் கீழே தான் மற்ற ஆழ்வார்கள்லாம். பெரியார் நீங்களாம் நுழைஞ்சிட்டு இருக்கீங்களே, அவர் இல்லை எங்களுக்கு பெரியார். எங்களுக்கு பெரியார்னா ஒரே பெரியாரு மதுரை கவி ஆழ்வார் தான். எனக்கு ரொம்ப பழக்கம் வரதாச்சாரி, எனக்கு ரொம்ப பழக்கம் உண்டு. அவரை ஆமா ரொம்ப பழக்கம் உண்டு. ரயில்வே பெங்களாக்கு தான் வந்திருக்காரு அவர். ரொம்ப பழக்கம் உண்டு. சின்ன வயசுலயே போயிட்டார். 70 வயசுலயே போயிட்டார். 69 வயசு அந்த ஸ்ரீரங்கத்துல வந்து போயிட்டார். அப்படி பெய்தற்கு இசையும் பெரியவர் சீரை உரைக்கெல்லாம் உயிருக்கு உதவும் ராமானுஜன் முருகலை அந்த இடத்துல ரொம்ப அற்புதமா பேசுவார் அமுதனார். அதாவது முதல் வரியிலே நம்மாழ்வாரை காட்டுவார், அடுத்த வரியிலே பெரியவர் என்று மதுரை கவி ஆழ்வாரை காட்டி, அதன் பிறகு அவருடைய திருவடியிலே பாரமாக வந்திருந்தவர் நம்முடைய ராமானுஜர் எத்திராஜன் என்று சொல்லுவார். நமக்கெல்லாம் எய்தற்கு அரிய மறைகளை நாம் எல்லோரும் உணர்ந்தும்படியாக இன்னைக்கு நாம் எல்லாம் ஓரளவுக்கு ஐயன் போன்றவர்களாம் இங்க சுவாமி முன்னாடி நின்று பேசுறதுக்கு அருகதை இல்லாதவர்களாக இருந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு இப்படி ஓரளவுக்காவது சுவாமியுடைய திருமுன்னாலே நிற்கும்படியான பாக்கியம் கிடைத்தது ஆச்சாரனுடைய அனுகிரகம் என்று சொன்னால் அது ஒருபோதும் மிகையாக. உண்மையைத்தான் நான் சொல்லுவேன். அப்படி அப்பேற்பட்ட அற்புதமான நம்முடைய ஆச்சாரியன் நமக்கு கிடைத்திருக்கிறாங்க. அப்போ என்ன சொன்னாங்களாம், மதுரை கவி ஆழ்வாரை ஒரு தெராஸ் தட்டுல வச்சுட்டாங்களாம், இன்னொரு தட்டுல மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் கொண்டாந்து வச்சாங்களாம். தட்டு எந்த பக்கம்? இந்த பக்கம் 11 ஆழ்வார், இவர் ஒரே ஆழ்வார் தான். தட்டு எந்த பக்கம் போகணும்? இந்த 11 ஆழ்வார் பக்கம்னா கீழே இருக்கணும். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, மதுரை கவி ஆழ்வார் பக்கம் கீழே இருக்குது, இந்த 11 ஆழ்வார் மேல போயிட்டாங்க. ஐயோ ஐயோ நாங்க மேல போயிட்டோம், என்னங்க தட்டு கீழே போயிட்டேன்னா. அப்ப சொன்னாங்களாம், இந்த 11 ஆழ்வாரும் என்ன பண்ணினாங்களாம், ஐயோ இந்த பொல்லாத உலகத்தில் என்ன படைச்சுட்டிய பெருமானே, தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டு இந்த உலகத்துல எதையும் நான் அனுபவிக்கல, படாத பாடு பட்டு இருக்கேன். இதுல இருந்து என்ன பெற்றுட்டியே பெருமாளே, கூடும் நாள் குறுகாதோ, என்னை கூட்டுக்கோன்னா எல்லா ஆழ்வாரும் பேசினா. மதுரை கவி ஆழ்வார் ஒருத்தர் தான், பெருமாளே எனக்கு தேவையில்லை, தேவ மத்தரியன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனேன்னார். என் ஆச்சாரியன் ஒருத்தர் போதுண்டா, எனக்கு எந்த பெருமாளும் தேவையில்லைன்னாரு. அதனால தான் அவர் தட்டு கீழே போயிட்டு. ஏன்னா மற்றவங்க எல்லாம் பெருமாள் போனாங்க, இவர் ஒருத்தர் தான் எனக்கு ஆச்சாரியன் தான் எல்லாம். பெருமாளா இருக்கட்டும், அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையாய் அத்தனையும் என் ஆச்சாரியன் என்றிருந்தார். அதனாலே அவர் உயர்ந்து நின்ற